இசை ஓர் அமுதம், இசை ஓர் ஆற்றல், இசை ஒரு மாமருந்து. இசை மனித இதயத்தை தாளாட்டுவது. இசையால் இணைவோம். இது கோவில்பட்டி இசை பண்பலை. எப்பொழுதும் இணைந்திருப்போம். அன்பு நண்பர்களே, கோவில்பட்டி இசை எஃப்எம் நேயர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 27/5/2025 பண்டித ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் அமரத்துவம் எய்திய ஒரு தினமாகும். இவர் 17 ஆண்டுகள் இந்திய தாய் திருநாட்டிலே பிரதமராக இருந்துள்ளார். 15/8/1947 முதல் 1964 வரை பிரதமராக இருந்தார். இவர் உயிர் நீத்த நாள் 27/5/1964 ஆகும். இவர் ஒரு முறை 1962-63 விருதுநகர் வந்திருந்தார். அப்பொழுது அவரை காணும் ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. எங்கள் பள்ளி முடிந்து நாங்கள் வரும் பொழுது அந்த டிராவலர்ஸ் பங்களாவிற்கு அருகில் உள்ள அந்த காரில் அமர்ந்திருந்தார். நான் கார் புதிதாக இருக்கிறதே, இதுவரை நாம் பார்க்காத கார் என்று அதை எண்ணிக்கொண்டு இருந்தபோது அங்க ஜவஹர்லால் நேரு நாம பேப்பர்கள்லாம் பார்க்கறதுனால அவரை தெரிஞ்சுட்டேன். நேருடா அப்படின்ட்டேன். பையங்கெல்லாம் கூடிட்டாங்க. கண்ணாடிக்கு தொடர்ந்து தன்னுடைய முகத்தை காட்டினார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு சிறந்த மனிதநேயம் மிக்க அன்பாளர், ரோஜாவின் ராஜா. அவரது பிறந்த நாள் இந்த 14/11/1889 முன்பு குழந்தைகள் தினம் என்று விடுமுறை எல்லாம் இருந்தது. இவர் ஆசிய ஜோதி என்றால் ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்பவர் 4 முறை புலிஸ்டர் அவார்டு வாங்கியிருக்கிறார். அமெரிக்க கவிஞர். இவரது கவிதையிலேயே இவர் உள்ளத்தை பறிகொடுத்து தான் தன்னுடைய இறுதி மூச்சிலே இவரது கவிதை படித்த உடனே மறைந்தார். இது புதுடெல்லியில் இன்னும் அவரது இல்லத்திலே அந்த புத்தகம் அவர் படித்த ரீதியில் உள்ளது, இன்னும் உள்ளது. இதனை நேரில் சென்று யாரும் பார்க்கலாம். நான் பார்த்து வந்தேன். அந்த கவிதை whose woods these are, I think I know. His house is in the village, though he will not see me stopping here to watch his woods fill up with snow. My little horse must think it queer to stop without a farmhouse. Between the woods and the frozen lake, the darkest evening of the year, he gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. அதாவது இவர் சாந்தி வனத்திலே இன்று அமைதியாக உறங்குகிறார். இது தெரிந்தோ தெரியாமலோ the woods are lovely, dark and deep. அழகிய காடு வாயென அழைக்கும், ஆயினும் எனக்கோ 1000 கடமைகள். துயில் கொள்ளும் முன்னர் தொலை தூரம் நடந்திடல் வேண்டும். துயில் கொள்ளும் முன்னர் தொலை தூரம் நடந்திடல் வேண்டும். இந்த கவிதையினுடைய இறுதி பேராகிராஃபை படிக்கும்போது தான் அவருக்கு
அந்த லாஸ்ட் பிரீத்திங் ஏற்பட்டதாகவே அதை போட்டிருக்காங்க. இந்த 16 வரி கவிதையில இவர் உள்ள மூழ்கி இருக்காரு. இவர் பெரிய எழுத்தாளர், புத்தகம் வாசிப்பது மட்டுமல்ல, சிறந்த புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார். ஜவஹர்லால் நேரு, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற மிகப்பெரிய, அதாவது அது 1192 பக்கங்கள் கொண்டது. நம்முடைய இந்திய தாய் திருநாடு பாரதத்துல பிரிட்டிஷ்காரங்கள் அடிமை கொள்வதற்கு முன்பு இருந்த கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், நாம எவ்வாறு இருந்தோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்போட தன்னுடைய நூல்ல அருமையா வெளியிட்டிருக்கார். அது மிகவும் போற்றுவதற்குரியது. இதை அடிப்படையாக கொண்டு ஹிந்தி சீரியல் ஒண்ணு 1988 பாரத் ஏக் கோஜ் என்று ஹிந்தி மொழியில வந்தது. அதாவது பாரதம் ஒரு அகராதி, கலை களஞ்சியம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்மகிட்ட இல்லாததே இல்லை. திருக்குறள் மாதிரி நம்ம தோன்றில் புகழோடு தோன்றுக அகிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று என்று சொல்றாங்கல்ல. அந்த வகையில இந்த பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அந்த குறள் 236 அதுக்கு இலக்கணமாகவே தேர்ந்திருக்கிறார். நம்முடைய ஆங்கிலத்தினுடைய ஒரு சிறந்த டிராமாட்டிஸ்ட் வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்றாரு இல்லையா, some are born great, some achieve greatness and some have thrust upon it. இதுல முதல் 2 வரிக்கு இலக்கணமாக சொன்னிருக்கிறார். செல்வ சீமானாக இருந்திருக்கிறார், கல்வி அறிவாளராக இருந்திருக்கிறார், சாதனையாளராக இருந்திருக்கிறார், பல 5 ஆண்டு திட்டங்களை போட்டு மக்கள் நல்வாழ்வுக்காக அரும்பாடுபட்டு இருந்திருக்கிறார். கமலா அம்மையார் அவரது துணைவியார். ஆனால் சில ஆண்டு காலம்தான் அவர்கள் வாழ்வு இல்லறத்திலே இருந்தது. அவர்கள் மிக குறுகிய காலத்திலேயே நோய்வாய்ப்பட்டு இறைவன் அடி சேர்ந்து விடுகிறார்கள் கமலா அம்மையார். இவர் தனித்திருந்தே இந்த நாட்டின் மக்களுடைய நலனுக்காக அரும்பாடுபட்டு தன்னுடைய வாழ்நாளை கழித்தார். அன்னை இந்திரா காந்தியினுடைய தந்தையும் ஆவார். இந்த பொயட்ரி, இந்த ஸ்டாப்பிங் வுட்ஸ் ஆன ஸ்னோயி ஈவினிங் என்ற அந்த 16 வரி கவிதையை கற்பனை, காட்சி, உருவகம், கடைசி சீர் மீண்டும் மீண்டும் வருதலை மிகவும் ரசித்த வண்ணமே இவர் அதை படித்து கடைசியாக தன்னுடைய உயிர் மூச்சை நிறுத்தியுள்ளார். அதுதான் ஆசிய ஜோதியும் அமெரிக்க கவிஞரும் என்ற ரீதியிலே அவரோடு இணைத்து கூற வேண்டிய ஒரு எண்ணத்துக்கு வந்தேன். இந்த பொயட்ரியை பொறுத்த அளவிலே இயற்கை கவிஞர் வேர்ட்ஸ்வொர்த் கூறுகிறார், poetry is the spontaneous overflow of the powerful feeling என்கிறார். உள்ளத்தை எழுவது கவிதை, உணர்ச்சிகளை தருவது கவிதை, வெள்ளம் போல் மடை திறந்து தனது கருத்துக்களை தெள்ளத் தெளிவாக வெளிக்கொண்டு வருவதே கவிதை என்று கவிதைக்கு இலக்கணம் தருகிறார். அப்பேற்பட்ட அந்த இவரே பெரிய எழுத்தாளர், அனைத்து புத்தகங்களையும் விரும்பி படிக்கக்கூடியவர். அதாவது இவர் டில்லியில் உள்ள அனைத்து நூலகத்தில் உள்ள புத்தகங்களையும் படித்தவராம். புதிதாக எந்த புத்தகம் வந்தாலும் அதை உடனடியாக படிக்கக்கூடிய ஒரு
ஆற்றல் உள்ளவராம் நம்முடைய பேரறிஞர் அண்ணா. நூலகத்திலே தான் எந்த நேரமும் இருப்பாராம். கன்னிமாரா லைப்ரரி சென்னையிலே அவர் தொடாத நூலே இல்லையாம். ஒரு முறை இதை ஒப்பிட்டு கூறுவார்கள். புதிதாக வந்த நூல், அதை எடுத்து இவர் சென்று விட்டார். அதே நேரத்தில் அதே நூலை ஜவஹர்லால் நேரும் விரும்பி தேடி பார்த்திருக்கிறார். அது எங்கே என்றால் சென்னையில் தான் இருக்கிறது, அப்போது மெட்ராஸ் அங்கே இருக்கிறது என்று. அங்கே உடனடியாக தொடர்பு கொண்டப்போ இன்னைக்கு தான் ஒருத்தர் எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொன்னாங்களாம். அது யாரு அப்படின்னு கேட்டு பார்த்த பிறகு அவங்கள்ட்ட சரி அண்ணா வந்து அந்த புக்கை கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு புத்தகம் படிப்பதிலேயே தன்னுடைய பெரும்பான்மையான ஒரு ஆர்வமா இருந்திருக்காரு. மாணவ செல்வங்களே, உங்களுக்கு இப்பொழுதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை வந்து மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு. அரசாங்கமும் பல திட்டங்களை கொடுத்து கல்விக்கு எவ்வளவு உங்களுக்கு செய்யணுமோ அவ்வளவும் செய்யறாங்க. இதை நீங்க பயன்படுத்தணும். பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிடணும். அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு சிறந்த சான்றாகும். எல்லாம் போட்டிமயமான உலகம். இப்ப வெறும் 35 எடுத்தால் பலன் இல்லை. நான் வந்து அரசாங்கத்துல உதவி இயக்குனரா, மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளரா பணிபுரிந்து வெளியேறியவன். அப்ப கடைசி காலத்துல எனக்கு அந்த சர்வீஸ் கமிஷன் பேப்பர் திருத்துறதுக்கு எங்களது துறை தேர்வுகள் திருத்த போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதை மைய மதிப்பீடு சென்னையிலே சென்றுதான் அதை திருத்திட்டு வரணும், வெளியில வரக்கூடாது. அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயம். எல்லாம் சொல்லக்கூடாது. அப்ப நான் அதை உள்ள நுழைஞ்ச உடனே அவங்க எங்களுக்கு ரூல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் வைக்கணும்னு கேட்டேன். ஒவ்வொரு நண்பர்களும் என்னை போல் பல பேர் வந்தாங்க திருத்துறதுக்கு. அது ஒரு டிப்டி கலெக்டர் லெவல்ல உள்ளவங்க தான் திருத்த முடியும். அப்ப ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது நான் என்னுடைய பாணியில, சார் எத்தனை மார்க்கு திருத்துறதுக்கு எலிஜிபிலிட்டி பாஸ் மார்க் 40 அப்படின்னாங்க. 40 மார்க்கு. இந்த 40ம் எடுத்தவர்களும் இருக்கிறாருங்களா அப்படின்லாம் அதை நீங்க கேட்கறதுக்கு அதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இல்லை. அது வேற, அது ராஜாங்க விஷயம். அந்த வெறும் 40 எடுத்தா அவங்க ப்ரமோஷனுக்கு நாங்க போறதுக்கு தான் அது வேற. ஆனால் இப்ப பையங்க 90, 98, 99 சென்டம் கூட எடுத்துட்டு வரான் தமிழ்ல கூட. இப்ப நம்ம லாங்குவேஜ்ல போடவே மாட்டாங்க. நாங்க 88 பேர் எழுதணும், 48 பேர் தான் பாஸ் இங்கிலீஷ்ல. நான் பிஏ படிக்கும்போது வேணா என் நம்பர் வேணாலும் சொல்றேன் உங்களுக்கு. ஆமா, ரிசல்ட் வந்து என்னைக்கு வந்துச்சு அப்படின்னா, நம்ம நாசர் இறந்தாரு இல்லையா, அந்த ஹிந்து பேப்பர் அன்னைக்கு தான் 1969 அன்னைக்கு தான் ரிசல்ட் போட்டாங்க. 88 பேர் எழுதணும், பிஏ பிஎஸ்சி கம்பைன் கிளாஸ். அவங்க 48, நாங்க 40. 88 பேருக்கு 8 பேர் தான் பாஸ்ன்னா பாத்துக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருந்தது. ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டா திருத்துவாங்க. அதனால நீங்க கல்வி செல்வங்கிறது கேடில் விழு செல்வம். கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை பிறை. 1330 குறளையும் படிச்சுக்கிடணும். எது தேவையோ அதை சொல்லணும், எழுதணும், மேற்கோள் காட்டணும். ஷேக்ஸ்பியர், மில்டன், மற்றபடி உங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ் எல்லாமே நீங்க தரவா இருக்கணும். ஒரு தடவை படிச்சாலாம் நிக்காது மண்டையில. சாதாரண மூளை தான், படிக்கத்தான் நல்லதா இருக்கும். அந்த எப்பேற்பட்ட ராபர்ட் ஃப்ராட்டே கடைசியில் தான் எழுதுறாரு, கடைசி பேராகிராஃப்ல, the woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. அந்த கவிதையினுடைய கடைசி பேராகிராஃப் என்ன அர்த்தம்? அழகிய காடு வாயென அழைக்கும், ஆயினும் எனக்கோ 1000 கடமைகள். துயில் கொழும் முன்னர் தொலை தூரம் நடந்திடல் வேண்டும்.
துயில் கொள்ளும் முன்னர் தொலை தூரம் நடந்திடல வேண்டும். அவரும் 2 தடவை சொல்றாரு, ரிப்பீட் பண்றாரு. ஒன்ஸ் மோர் நாட் அலவுடெல்லாம் இல்ல. அவர் அப்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு, அதாவது எடுத்த காரியத்தை முடி. ஆமா, எத்தனை இடையூறுகள் வந்தாலும் உனது பணியை நீ செவ்வனே செய்தல் வேண்டும். அதுதான் இந்த கவிதையினுடைய முக்கியமானது. இவர் ஜான் எஃப் கென்னடிக்கு ரொம்ப நட்போட இருந்திருக்காரு. அவர் பழைய ஜனாதிபதி. நேருலாம் இங்க பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது அவர் ஜனாதிபதி. அவரை தான் சுட்டுட்டாங்க. அது பழைய கதை. அந்த 1962 63 காலம். அது இது இந்த பாடல சிலர் ரொம்ப யோசிப்பாங்க சொல்றதுக்கு, ஃபியூனரல் சாங் மாதிரி வைப்பாங்கன்னு. அவருடைய ஃபியூனரல்லையும் இந்த பாடலை ஒளிபரப்புனாங்களாம், அந்த ஜான் கென்னடியினுடைய இதை. இவர் ரொம்ப வேதனைப்பட்டாராம், நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்ட். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த கவிதையானது உள்ளதே உள்ளபடி கூறக்கூடிய ஒரு கவிதையா இருக்கு. தத்துவமும் இருக்கு அதுல. ஆமா, இத ஒவ்வொரு வரியும் படிச்சாதான் அது மனசுக்கு அதனுடைய உட்பொருள் புரியும். Whose woods these are, I think I know. காட்டுக்கு போற ஒரு ஆளு அந்த குதிரையில, அது அப்படியே அந்த காட்டுல அது தனக்கு தானே சொல்லி பேசுதான். அது இந்த காட்டுல உள்ள மரங்கள்லாம் யாருக்கு, எனக்கு அது தெரியும் அப்படிங்கதான். His house is in the village. இந்த கிராமத்துல தான் இருக்கு அவன் வீடு. He will not see me stopping here though. இருந்தாலும் அவன் தன்னுடைய பிரயாணத்தை நிறுத்தி என்னை அவன் பார்க்க மாட்டான். To watch his woods fill up with snow. அது ரொம்ப முக்கியமான வரி. பனிபடர்ந்த இந்த மரம் இது அவனுக்கு தான் அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்க நம்மெல்லாம் எரியூட்டல் செய்வோம் அல்லது அடக்கம் பண்ணுவோம். பிரிட்டிஷ்ல ஃபாரின் கண்ட்ரிஸ்ல என்ன செய்வாங்க, காஃபின்ல வைப்பாங்க, சவப்பெட்டியில. அதனாலதான் அதை இன்டைரக்டா அவர் சொல்றாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஸோ இதெல்லாம் சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் வாழ்க்கைங்கிறது சாதலும் புதுவது அன்று அப்படின்னு கணியன் பூங்குன்றனார் சொல்லிட்டான். நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன் சாதலும் புதுவது அன்று அப்படின்னு ஒரு வரி வரும். யாதும் ஊரே அவருங்கழியர்ல. நாளையும் படிக்கணும், எல்லாம் படிச்சுக்கிடணும், மனசுல வச்சுக்கிடணும். எப்ப தேவையோ அதை வெளிக்கொண்டு வரணும். மாணவ செல்வங்கள் நல்ல முறையில தங்களுக்கு வாழ்க்கையை கிடைச்சிருக்குன்னா சிறப்பா நீங்க உங்களது செயல்பாட்டை வகுத்து வாழுங்க. பகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. ஆக வாழ்ந்து வளம் பல பெற வேண்டும். நம்ம ஜவஹர்லால் நேரு போன்ற அறிஞர் பெருமக்கள் கூறிய அறிவுரைகள், அவர் எழுதிய நூல்கள், இவற்றையெல்லாம் படித்து பாருங்கள். ஆசிய ஜோதியும் அமெரிக்க கவிஞரும் என்ற இந்த ராபர்ட் ஃப்ராஸ்ட் 4 முறை புலிஸ்டர் அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த இது வாங்குறாங்க இல்லையா நம்ம ஆல்ஃபிரட் நோபல் பிரைஸ், அதே மாதிரி கவிதைக்கு மட்டுமே அது ரெக்கார்ட் பிரேக்கம் 4 தடவை வாங்கியிருக்காரு. கண்டினியூஸ்லி காட் 4 times. நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை இணைய வானொலி. கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும்